அந்த 1 ஹவர் எபிசோடில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க மக்களே. வெறும்னே பாரு எலிமினேட் பண்ண மட்டும் 11 ஓட்டுன்னு போட்டு காமிச்சு அதே பிக் பாஸ் வந்து இந்த பிக் பாஸ் டீமும் பாருக்கு எதிராக தான் வேலை செய்கிறாங்க. அதான் நீங்கள் ஒரு பொண்ணை இப்படி தான் காட்டணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக காட்டணுமோ அப்படி காட்டுறீங்க, இல்லை பெஸ்ட்டாக காட்டணுமோ அப்படி காட்டுறீங்கன்னும் போது இது ஃபேரே இல்லை பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த பிக் பாஸ் டீம் கிட்ட. என் சேனல்லாம் பெருசாலாம் போகாது, நான் எனக்கு வந்து அந்த மீடியாலலாம் எந்த இன்ஃப்ளூயன்சர் இல்லை, எனக்கு எந்த எடிட் கேமராமேனையும் தெரியாது, அங்கே பண்ணுற எந்த யாருமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரிவ்யூ சொல்ல இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கெல்லாம் போய் எதுவும் ரீச் ஆகாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக நல்ல விதமாக காட்டுறதோ இல்லை டேமேஜ் பண்ணோன்றதுக்காக அவளோட ஒஸ்ட்டு சைடை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறதோ எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னும் போது நீங்கள் முழுசாக ஒரு விஷயத்த காட்டவே மாட்டீங்க. வெறும்னே பாரு பேசினாங்கன்னு காட்டுற இடத்துல அந்த நாமினேட் பண்ணும்போது இந்த பிரஜன் ஆகட்டும் இல்லை கனி ஆகட்டும், இல்லைனா அந்த பிரஜன் வந்து பாய்ஸ்னஸ்ன்னே சொன்னான். யாரை பாய்ஸ்னஸ்ன்னு சொன்னா? பாரு மட்டும் பாய்ஸ்னஸ்ன்றான். அப்புறம் திவாகர் தான் பாய்ஸ்னஸ்ன்றான். இந்த கனி ஆரம்பிச்சு வச்சு என்ன ஆச்சு? இந்த ஷோ இந்த சீசன் கெட்டு போனதுக்கே காரணம் வந்துட்டு ரொம்ப பெரிய காரணமாக நான் பார்க்கறது பாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே. ஏமா நீங்கள் குரூப்பிசம் பண்ணது இல்லை நீங்கள் லைவில் பண்ண தில்லாலங்கடி, நீங்கள் லைவில் கேவலமாக நடந்துக்கிட்டது அதெல்லாம் வரலன்றதுக்காக அப்படி பேசுகிறீங்களா, இல்லை டீம் அதெல்லாம் மூடி மறைச்சிருவாங்கன்ற தைரியத்தில் பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த சீசன் ஃப்ளாப்பாக போனதுக்கு பாரு அடல்ட் கண்டென்ட் கொடுத்தது ஒரு வாரம், ஓகேவா, அந்த கமருதீனோட சேர்ந்து. அப்போ அந்த பொண்ணு அது தெளிவாக இன்றைக்கான எபிசோடில் சொல்லுது. சரி ஓகே, நான் திவாகர் கிட்ட பேசினது தப்பு தான், சொல்லியிருக்கூடாது, 2 பேரும் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் தானே திருப்பி சொல்லுது. அவனும் ரொம்ப நல்ல மாதிரி உனக்கு ஈகோ இருக்கு, அவளுக்கு அவள் கேம் ஆடுறா, ஈகோ இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குன்னே வச்சுக்கோ. நீ என்னடா என்ன பண்ணுற? உனக்கு கேம் ஆட தெரியல, ஒரு மண்ணு டாஸ்க்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படியே நல்லவ மாதிரி பேசுகிற. பாருக்கிட்ட மட்டும் ஈகோ ஆகுது அப்படி இப்படின்னு அவ்வளோ தெளிவாக பேசுகிற. நீ ஒரு டாஸ்க்கு போய் நின்னா உனக்கு வாயில் வார்த்தையே வர மாட்டேங்குது, வழவழ குழக்குழான்னு பேசுகிற வார்த்தை தெளிவில்லை. உன் மண்ணாங்கட்டி புத்திக்கு இன்னைக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஆகும்போது அப்புறம் இன்னொரு டாஸ்க் ஆகும்போது அவன் தூங்கிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் எழுப்பி போய் முகத்தை கழுவிட்டு வாங்க கமருதுன்னு சொன்னாரு. அந்த லட்சத்தில் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். அவனுக்கு வந்து கண்டென்ட்டும் கொடுக்க தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க தெரியல, அடல்ட் கண்டென்ட் வச்சு ஓட்டணும்னு பார்க்குறான். அது என்ன ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையுமா? இதெல்லாம் இந்த பூமர் டைலாக்கா? இல்லை ஒரு பொண்ணு ஸ்பேஸ் கொடுக்காம இன்னும் ஒரு பொண்ணு ஸ்பேஸ் கொடுத்தா இவன் அவளை நல்லவன் அந்த அவள் ஸ்பேஸே கொடுத்தாலும் இவன் ஜென்யூனாக கேம் ஆட போயிருக்க வேண்டியது தானங்க. அப்போ அதுக்கு எதிர்த்தாங்க இப்போ பார்த்து சொசைட்டியில் நடக்கிறதா? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா, ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம இது நடக்குமா, அப்படி இப்படின்னா ஒரு பொண்ணு இடம் கொடுத்ததாவே வச்சுக்கோ, அந்த பொண்ணு தப்புனே நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கோ. இவன் ரொம்ப நல்லவன் தானே, இவன் ரொம்ப நியாயஸ்தன் தானே. இதில் அப்பாவின் வேற ஒரு பேர் அவனுக்கு இருக்குது சோஷியல் மீடியாவில். அவன் ரொம்ப நல்லவனா, அப்படியே அப்பாவியாக இருக்கான். எப்படி அடல்ட் கண்டென்ட் கொடுப்பான்? ஒரு பொண்ணு பக்கத்தில் வச்சு அந்த பொண்ணு டேமேஜ், உன் இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு நீ யோசிக்கிறான் போது அந்த பொண்ணு இமேஜ் டேமேஜ் ஆகும்னு யோசிக்கணும்ல. அதில் தான் அந்த பொண்ணு பவுண்டரி செட் பண்ணிச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கமிட்மெண்ட்டில் இருக்கிறன்ற பட்சத்தில் கூட நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணுவேன் போது நீ கமிட்மெண்ட்டில் இருக்கிறா இல்லையானே தெரியாத பட்சத்தில் இது ஒரு கேம்னும் போது கேம் ஷோ விட்டு வெளில போனால் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்க போகிறாங்கன்னும் போது அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணு இல்லை இது இவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் உனக்கு அது குத்துது கூடாது. நீ தானே பிடிச்சி பழகினது கேவலமாக இல்லைடா.